வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி கடலை மாவு வச்சு பகோடாவும் பஜ்ஜியும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடலை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், பெருங்காயம், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் மெலிசாக அரிஞ்சு பகோடாக்கு அரைஞ்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வாழைப்பூ ஒரு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பஜ்ஜிக்காக வச்சுருக்கேன் வாழைப்பூ. அதை அப்படியே ஃபுல்லாக நறுக்காமல் க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சிட்ருக்கட்டும். மெலிசாக சின்னதாக வச்சு விட்டு அது மட்டும் காஞ்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ பகோடாக்கு ரெடி பண்ணிக்கலாம். பகோடாக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போடணும். கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு 200 எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே 2 செய்ய போகிறேன். அதனால் இதுக்கு ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். மிச்சம் ஒரு 2 ஸ்பூன் அதுக்கு பஜ்ஜிக்கு வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டால் போதும். சும்மா காரம்லாம் தெரியாது. நீங்கள் பகோடாவில் தெரியும் இல்லையா, லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். அதனால் 1 ஸ்பூன் போதும். பெருங்காயம் நம்ம கடலை மாவுன்றதால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வாழைப்பூ மிக்ஸ் பண்ணியிருக்கோன்றது தெரியவே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காய பகோடா மாதிரியே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வாழைப்பூவில் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே சில நேரம் போதும். தேவைப்பட்டு நம்ம திரும்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. அதனால் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உதிரியாக போடுற மாதிரி வேணும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, பார்த்து ஊற்றிக்கோங்க. கறிவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா கறிவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் முழுசாக அப்படியே போட்டுட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பக்கோடாவுக்கு மாவு. நம்ம பஜ்ஜிக்கும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் தான் இருக்கும் இந்த கடலை மாவு. அதோட மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவு பார்த்துக்கு நல்லா தண்ணி நீட்டாக இருக்கணும். போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வாழைப்பூ முழுசாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மாவில் போட்டு போடுறோம். அவ்வளோதான். மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. அப்போ ஒட்டாது. பூ தனியாக மாவு தனியாக வந்துடும். அதனால் நல்ல கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பொரிஞ்சதும் இன்னும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறோம். பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சோடனே அந்த பபுள்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே தெரிஞ்சிடலாம். நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும். நம்ம எடுத்துக்கலாம். கலர் இதில் வெறும் கடலை மாவு கலர் மட்டும்தாங்க இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கலர் போட்டுக்கலாம். கலர் வேணாங்கிறதால எதுவும் கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கவே இல்லை. நீங்கள் வேணும்னா கலர் சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பகோடாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே எண்ணெயிலே பகோடாவை உதுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். பகோடா போடுற மாதிரி நல்லா உதுத்து போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வெங்காய பகோடா ரெடி ஆகிடும். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நான் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பகோடா பஜ்ஜி அது மாதிரி போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதில் வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் கூட வாழைப்பூவால் நல்லாயிடும்னு சொல்லுவாங்க. பூச்சியெல்லாம் போயிடும், வயிற்று புண்ணு ஆற்றும். அதனால் நிறைய இது பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.